Hi students, so கூடி சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படினா 10th க்கும் 12th க்கும் 12th க்கும் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நினைமையில ஆபீஸ்ல வந்து எந்த டைமிங்ல ரிசல்ட் வந்து வரப்போகுது சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஏன் அப்படினா 10th க்கும் 12th க்கும் ஒரே நாள்ல தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதே டைமிங்ல வருமா இல்ல மாற்றங்கள் வருமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அந்த ஆபீஸ்ல வந்து என்னைக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது எல்லாமே ஃபுல் டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறீங்க நினைச்சீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு and முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதா வந்து இருக்கும். and முக்கியமா நம்ம ரிசல்ட் அன்னைக்கு நம்ம லைவ் வந்து வருவோம். லைவ் மூலமா நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்துருக்கீங்க எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து லைவ்லயே நம்ம பேசுவோம். நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணனும். and முக்கியமா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் கார்ட்ஸோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு and முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்கமா. சோ எல்லா பேரும் வந்து பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஓகேவா எல்லா பேரும் வந்து பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்பவே வந்து பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். சோ பேசிக்கா வந்து இப்போ ரீசன்ட்டா வந்து அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படினா ரிசல்ட் வந்து நம்ம சொன்ன டேட்ல தான் வந்து வரப்போகுது. இதுல மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தெளிவா வந்து சொல்லிட்டாரு. எனக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மே 9ஆம் தேதி வந்து 12th வந்து அஃபீஷியலா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. 10th எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா மே 19ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. 11th எப்போ வந்து அஃபீஷியலா ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா மே 19 தான். 10th-க்கும் 12th-க்கும் ஒரே நாள்ல வந்து ரிசல்ட் வந்து விட போறாங்க. இது நினைமையில டைமிங் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. முக்கியமா 12th பொறுத்த வரைக்கும் வந்து மார்னிங் 10 மணிக்கு நமக்கு ரிசல்ட் வந்து வந்துரும். சோ 10 மணிக்கு நம்ம வந்து லைவ் வரதுக்கு முன்னாடி நம்ம 9 மணிக்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு வந்து நான் ட்ரை பண்ணி நான் வரேமா. சோ ஓகேவா நீங்க லைவ் மூலியமா உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணலாம். நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்துருக்கீங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம லைவ்லயே நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஓகேவா ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லைவா வந்து இருக்கும். அதனால வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 12th பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும் மே 9ஆம் தேதி. 10th எப்போ வரப்போகுது அப்படின்னா 10th மார்னிங் அதாவது மே 19ஆம் தேதி 10th ரிசல்ட் வந்து வரப்போகுது. மார்னிங் டைம்ல தான் வந்து 10th வந்து விட போறாங்க. எப்போ அப்படின்னா 10 மணில இருந்து உங்களுக்கு வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 11th-க்கும் அதே டேட் தான். ஆனால் டைமிங் வந்து மாறப்போகுது. என்ன அப்படின்னா 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும். ஸோ அந்த டைமிங்ல உங்களுக்கு 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ ஓகேவா 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு எதே டைம் தான். 10th-க்கும் மாதிரி டைம் தான். 11th மட்டும் டைமிங் வந்து மாறுது. 11th வந்து 12 மணில இருந்து 2 மணி அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிருமா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நிறைய பேர் வந்து சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரிசல்ட்லாம் எந்த மாதிரி வரும் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அப்புறம் நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா நல்ல மார்க் எடுப்பேனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரீசெண்டாக கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. ஸோ முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டட் மார்க்கோட கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் இருந்து எடுப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து நல்லா வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து நீங்கள் 600க்கு எவ்வளோ மார்க் இருந்து எடுப்பீங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டட் ஒரு மார்க் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ரிசல்ட் அன்னைக்கு பார்ப்போம். அதில் வந்து எவ்வளோ மார்க் வந்து வருது அப்படின்னு. அதனால் உங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க்கை வந்து மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பேசிக்காக வந்து எல்லா பேரும் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆயிருவீங்க. போன வருஷத்தோட இந்த வாட்டி வந்து மேபி ஆல் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி கூடுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து இந்த வருஷத்தில் வந்து பாஸ் ஆயிருவீங்க. முக்கியமாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட அதிகபட்சமாக தான் வந்து இந்த வாட்டி வந்து வரப்போகுது. உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்மளோட லைவ்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்காண்டியே நான் வந்து லைவ் போட்டு உங்களோட மார்க் எல்லாமே நான் வந்து லைவ்லேயே நான் வந்து காட்டுறேமா. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து லைவ் அன்னைக்கு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து முடிஞ்ச அளவு நம்ம கவர் பண்ணி வந்து உங்களோட மார்க்கை நம்ம லைவ்லேயே வந்து சொல்லுவோம். ஸோ ஓகேவா. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நியூஸ் வந்து கிடச்சிக்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பிரேக்கிங் நியூஸ்லாம் கிடச்சிக்க மறக்காமல் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த வாட்டி வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க. 10th-க்கும் 12th-க்கும் முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ 12th வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் ப்ராசஸிங் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து முக்கியமாக எல்லா பேரும் வந்து பயத்தோட தான் இருப்பீங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா பேத்துக்கும் வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா பேத்துக்கும் நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக நீங்களும் வந்து நல்லா வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. அண்ட் முக்கியமாக இன்னும் சேனலை லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்படி பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதை பண்ணிடுங்கம்மா.